ஆட்களும் வரணும். படங்களோட சேர்ந்து 22 ஆட்களும் வரணும். நாங்க வந்து தரவிக்குளம் மீனவ கிராமத்திலிருந்து வர்றோம். எதுக்கு இன்னைக்கு வந்திருக்கோம், இந்த மாவட்ட ஆட்சியர் தந்தைக்கு வந்திருக்கோன்னா, எங்க ஊரை சேர்ந்த ஒரு 2 விசைப்படகுகள் வந்து இலங்கை கடற்படையால சிறைப்பிடிக்கப்பட்டிருக்கு. ஒருத்தர் வந்து அந்தோணி மகாராஜா, இன்னொருத்தர் வந்து அந்தோணி தேன் டெனிலா. இந்த 2 விசைப்படகு ஓனருடைய 2 விசைப்படகுகளுமே அந்த கடற்படையாக பிடிக்கப்பட்டிருக்கு. பெரும்பாலும் எங்க தரவிக்குளம் மக்களை பொறுத்தவரையில் சாதாரண இந்த வலை இந்த மாதிரி வலைகளை பயன்படுத்தி தான் மீன் பிடிப்பாங்க. இது வந்து ஒரு இயற்கைக்கோ கடல் சார்ந்த வளங்களுக்கோ எந்த விதமான பாதிப்பு இல்லாமல் ஒரு இயற்கையாக மீன் பிடிக்கிற ஒரு எளிமையான மக்கள். அதே போல் ஒவ்வொரு போட்டு செய்யறதுக்கும் குறைந்தபட்சம் ஒரு 80 லட்சத்துலேருந்து ஒரு கோடி வரை செலவாக ஆச்சுலாம். ஸோ அவ்வளோ கஷ்டப்பட்டு கடன் வாங்கி மீன் பிடிக்கிற ஆளுங்க. ஸோ இது வந்து இந்த வலிஞ்சி அந்த பக்கம் போயிட்டு, அதாவது எப்பொழுதுமே ஒரு பாடு தாண்டும் பொழுது கண்டிப்பாக அது பிடிச்சு போங்க மக்களுக்கு தெரியும். பெரும்பாலும் ரொம்ப வந்து அப்படி அது யாருமே வேணுக்கு நீ வந்து அந்த கடல் தாண்டி போகிறதோ எல்லை தாண்டி போகிறதோ எங்களுக்கு நோக்கம் கிடையாது. இது அந்த கொஞ்சம் காற்றின் சீற்றத்தினால வந்து அந்த வலைகள் வலிஞ்சு அந்த பக்கம் போயிடுச்சு. ஸோ அதனால் தயவு செய்து இந்த மத்திய அரசும் மாநில அரசும் இந்த ஒரு இஷ்யூவில் கொஞ்சம் தலையிட்டு இந்த 22 மீனவர்களையும் 2 விசைப்படலையும் பத்திரமா மீட்டு தருமாறு ஒரு பணிவன்போடு மக்கள் சார்பாக நாங்கள் ஒரு கோரிக்கை வைக்கிறோம். இப்போ இன்னைக்கு வந்து மாவட்ட ஆட்சித்தலைவர், அதே போல் மாவட்ட எஸ்பி, அதே போன்று கனிமொழி எம்பி அவங்க ஆஃபீஸ்க்கு மனு கொடுக்க போகிறோம். அடுத்து நம்ம அனிதராதர்ஷன் அவங்க அலுவலகம் சென்று மனு கொடுக்க போகிறோம். அப்புறம் ஜேடி ஏடி மீன்வளத்துறை அமைச்சரையும் பார்த்து அவர்களையும் அலுவலையும் பார்த்து சந்திக்க சொல்கிறோம். ரொம்ப நடந்துட்டு இருக்கு. நாம என்ன ஏரியாவிலிருந்து போறோம், எல்லையிலிருந்து மீன் பிடிச்சோம், எல்லையிலிருந்து அவங்க பண்றாங்க. இல்ல, நாங்க இது தரவுகளை வந்து ஒரு வித்தியாசமான ஒரு கிராமம். இங்க வந்து பெரும்பாலும் எல்லை தாண்டது அப்படி வந்து வெரி வெரி ரேரா தான் இருக்குது. மறுபடியும் எல்லை தாண்டது வந்து ரொம்ப கம்மி தான். இருவலை படகு. ஆமா, செதில் வலை படகு. ஃபாதர் வின்சென்ட்.